உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன், சனி பகவான் இவர்களது இணைவு கும்பராசியில் இருக்க இது 25 நாட்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே இந்த நிகழ்வு நீடிக்கும். இந்த காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக தனுசு ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கை தனுசுனா வில்லு அம்பு, ஷார்ப்பாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, தெய்வ சிந்தனைகளுடன் இருப்பீங்க, பெரும்போக்காகவும் பெருந்தன்மையாகவும் வாழக்கூடியவங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை அவங்க இடத்துல இருந்து நின்று யோசித்து அதற்கு தகுந்தவாறு மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லலாம். மற்றவங்க விஷயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதன்மையாக போய் நின்று அவங்களுக்காக இறங்கி அந்த கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அதனுடைய தீர்வுகள், அதாவது அந்த பிரச்சனையை சரி செய்து வரக்கூடிய அற்புதமான ஒரு குணநலம் படைச்சவங்க நீங்கள். மேற்கொண்டு எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்ட்டு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றவங்க நீங்கள். எப்போவுமே எங்கே போனாலும் அந்த இடத்துல உங்களை முதன்மையாக நிறுத்தி பல விஷயங்களுக்கு உங்களை முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த குரு பகவானது முழுமையான அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க திருடனாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, மனம் திருந்தி அவன் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட அந்த போதனை இருக்கும். எப்படின்னா, எதையும் ஆழ்ந்து சிந்தனையுடன், அதுவும் குறிப்பாக அனுபவ ரீதியில் அழகாக ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா அழகாக சொல்லி அவங்களது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அருமையான அமைப்பு உங்கள் ராசிக்கு உண்டு. அப்பேற்பட்ட யதார்த்தமான ஒரு பாசபந்தம், அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள். அப்பேற்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் 7 சனியினால் இழப்புகள், பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. இழப்பு வரலாம், இழப்புகள் வரக்கூடாது. அப்படி ஒவ்வொன்றா அடுத்தடுத்துன்னு பல பிரச்சனைகளை சந்தித்து பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் தன் வாழ்க்கையில் ஒரு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிங்க. குறிப்பாக தொழில் ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க, வேலையில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ வாங்கி வரவு செலவு ரீதியில் உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை. இன்றைக்கி உங்களை மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறவங்களும் இல்லை. எங்கே நம்ம மதிப்பு மரியாதையை நமக்கு எங்கே இழந்துருமோ, என்ன சூழல் உண்டாகுமோ, தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட தனக்கு எதிரில் நின்று விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உருவாயிடுச்சேன்ற ஒரு மன வலி வேதனை உங்களுக்குள்ளே இருக்குது. சொந்த பந்தம், உற்றார்வர் உறவினர்கள் ரீதியில் பலவிதமான அவமானங்களையும் கடந்து வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த 7 சனியினால் அவ்வளோ வழிகளை சுமந்தீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு டர்னிங், ஒரு திருப்பொங்கல் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளுடன் உங்களுக்கு இந்த சனி பகவான் அழகாக 3ஆம் இடத்துக்கு வந்தார். என்ன, அவர் வந்ததிலிருந்து வக்கர நிலையிலையும் சில மாறுதல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல பலன்கள் கிடைக்கல. குரு பகவானும் அதே போல தான் நல்ல இடத்துலேருந்து குறிப்பிட்ட காலகட்டங்களில் வக்கர நிலையில் இருந்தார். ராகுவோடு இணைந்து சில காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டார். இது எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய கடந்த காலகட்டங்களில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. வரக்கூடிய இந்த
25 நாட்கள் சுக்கிர பகவான் உங்களது லாபஸ்தானாதிபதியும் உங்களது தனஸ்தானாதிபதியும் ஒன்றிணைந்து 3ஆம் இடத்தில் நின்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புத தருணம் இது. இந்த நேரத்தில் தொழிலில் நடந்த அந்த சரிவுகளை மீண்டு வெளியில் வரக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டாக்கிடுவீங்க. தொழிலுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை சார்ந்தவங்களுக்கு எதிரில் உங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய ஒரு காலம், உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு யோகம். சுக்கிர பகவான் ஒரு தெய்வ கடாச்சாரம் கொண்ட அற்புதமான ஒரு ஐஸ்வர்யம், பிரகாசமான ஐஸ்வர்யம் சுக்கிர பகவானால் ப்ளஸ் சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் பெரிய இலக்க நோக்கி பயணம் செய்யக்கூடிய அற்புத மேன்மைகள் உண்டாகும். இது இரண்டும் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களை உண்டாக்கிடும். அந்த அமைப்பு இங்கே உண்டு. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களை பகடக்காயை பயன்படுத்தி மற்றவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கடைசி நேரத்தில் உங்களை கைவிட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. இது எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடுவீங்க. அதையும் தாண்டி இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருமையான ரீதியில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் நெருக்கடிகளும் நீங்கக்கூடிய தருணமாக இது அமையும். உங்கள் மேலே வீண் பழிகளும் சுமத்தி உங்களுடைய நல்ல பேர் புகழை கெடுக்கணும்னு நினச்சி பலவிதமான இன்னல்கள் செய்தவங்களுடைய முகத்தில் கரிய பூசி மீண்டும் நீங்கள் நல்ல இலக்கம் நோக்கி அடைய போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடைகள், ஏன்னா கொஞ்ச காலமாகவே நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் முயற்சிகள் எல்லாம் தடைகள் ஆகிட்டே இருந்தது. எது எடுத்தாலும் சிக்கல், என்னன்னே தெரியல. சரிவுகள் எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ அந்த அளவுக்கு வாங்கி கடன் சுமைகள் ஒரு புறம், தன்னை சார்ந்தவங்க, தன் குடும்பங்கள், தனக்கு வேண்டியவங்களே யார் நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் பார்த்து செய்தீங்களோ அவங்களே இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளாயாச்சு. அப்போ இந்த நிலை, இதை சரி செய்யணும், மீண்டு வெளியில் வரணும்னு நினச்ச உங்களுக்கு ஒரு அற்புதமான திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த ரீதியில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போயிடுச்சு. கல்யாணம் வரைக்கும், திருமணம் முடிகிற வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் திருமணம் நின்று போயிடுச்சிங்க. இப்போ அடுத்த முயற்சிகள் எடுக்கவே எனக்கு ஐடியா இல்லைன்ற அளவுக்கு மன வலி வேதனை. கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். பஞ்சமத்தில் குரு பார்த்து அந்த குரு பகவான் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கிறார். அதை விட அசுரகுரு சுக்கிரனும் சனி பகவானும் உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல, ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணும்னு நினச்சா கூட இப்போ போக மனசு வரலை, போனால் 4 பேரை பார்க்கணும், பேசணும், அப்போது அவங்க கேட்பாங்க என்ன விசேஷம், ஏதாவது ஒரு புத்திர பாக்கியத்துக்குண்டான வழி கிடைக்கலையான்ட்டு, அதற்கு நாம் பதில் சொல்லணுமே அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில மன உளைச்சலை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மன உளைச்சல் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகளும் தெய்வ வழிபாடுகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, அதே நேரத்தில் மருத்துவ முயற்சிகளையும் முடிஞ்சவரை இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க. ஒரு சக்சஸ் கிடைக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். தந்தை வழி உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும். குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் உடன் பிறப்புகளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டீங்க. அந்த இரத்த சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வந்து நீங்கள் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கிறீங்க. அந்த நிலையை விட்டு மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய இலக்கை அடைய போகிறீங்க. உங்களுடைய அருமை தெரியாதவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்ககிட்ட
உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு அமையும். ஆக முயற்சிகள் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் சரி, வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, சுபகாரியம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும், குறிப்பாக மனை சார்ந்த ரீதியில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலேயே நின்றுடுச்சிங்க. அதே நேரத்தில் அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தாலும் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த முயற்சிகள் 100% உங்களுக்கு கைக்கூடி வரும். மூவ் பண்ணுங்க. மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்கள் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தன்னை நம்பி பணம் கொடுத்தவங்களுக்கும் சரி, வரவு செலவு வச்சவங்களுக்கும் சரி, சரியாக நேர்மையாக நடத்துக்கணும்னு நினச்சி தான் ஆசைப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டி வித்தாவது அவங்களுக்கு உண்டான மேன்மைகளை செய்யணும்னு நினச்சி இன்றைக்கி அதையும் முயற்சி எடுத்து தடைப்பட்டு நிற்கக்கூடிய தருணத்திற்கு ஆளாயிட்டீங்க. அப்போது அந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அது வர முடியாத சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. இந்த தருணத்தில் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகிடும். ஏன் நீங்கள் ஒன்று விற்று தான் சரி செய்யணும்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக சம்பாரித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பார்த்து செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய தருணமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு போச்சேன்னு நினைச்சவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். அதை சார்ந்த முயற்சிகள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் சுக்கிரனால உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே அருமையான ரீதியில் வெற்றிகள் அளிக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களது முயற்சி வெற்றி அளிக்கிறது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழக்கூடிய இந்த பார்வையால் அதிர்ஷ்டங்கள் நிறைஞ்சு நிற்கக்கூடிய தருணமாக இது அமையும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு உண்டான பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. குறிப்பாக நரம்பு ஜவ்வு சார்ந்த ரீதியில் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு தலைவலி, குறிப்பாக ஒற்றை தலைவலி, அதுவும் நரம்பு சார்ந்த ரீதியில் அந்த பாதிப்புகள் இது எல்லாமே இருந்திருக்கும். அதை சார்ந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் உங்களது ஆரோக்கியம் மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வரவு செலவு நீங்கள் நம்பி கொடுத்து இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகி நிற்கிறீங்க. ஆக மற்றவங்களுக்காக பாதிக்கப்பட்ட நீங்கள் உங்களது வாழ்க்கையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கும். கொடுத்தது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். குறிப்பாக குடும்ப ரீதியில் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், உறவு முறையில் இருந்த அந்த ஒற்றுமையும் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உடைச்சி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இல்லை இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் பொண்ணு எடுத்த இடமும் வந்த மருமகள் சார்ந்த ரீதியிலையுமே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள் வந்து இங்கே அவங்க சரியில்லை, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. காலங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த பாதிப்புகளால், அந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால் சில இழப்புகள் மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாகி நிற்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. ஆக வரக்கூடிய தருணத்தில் இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், உங்களுடைய முயற்சியும், உங்களுடைய சக்ஸஸும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் வந்துட்டு இருந்திருப்பீங்க. இடையில் இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால் நம்பி ஏமாந்து எல்லாரும் நம்பாமல் கெட்டாங்க, நான் நம்பி கெட்டு போயிட்டேன், என்னை சார்ந்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் செய்த தொழில் ரீதியில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, எங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல, இன்றைக்கி அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. இதை விட்டு எப்படி நான் வெளியில் வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% வெற்றிகள்
உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க. நடந்த நெகட்டிவை நினச்சி வரக்கூடிய பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து மூவ் பண்ணி ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கி உருவாக்கி ஒரு அடுத்த இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். ஆக வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது சற்று எச்சரிக்கையுடன் எடுங்க. ஏற்கனவே கடந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல மருத்துவ செலவுகள் குடும்ப ரீதியில் உங்களுடைய தாய் தந்தை உறவினருக்கு உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அதை சார்ந்த அந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமையும். அதே போல் பிறந்தவங்களுக்கு சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளாக இருக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மேன்மையை நோக்கி செயல்படக்கூடிய தருணமாக இது இருக்கும். இதை வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகளும் திசாபுத்திகள் சார்ந்து சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா, குறைவாக கிடைக்குமா, இல்லை நெகட்டிவாக இருக்குமான்றது பொறுத்து அமையும். ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதற்குண்டான முயற்சிகளும் அதை சார்ந்த உங்களது வேலைப்பாடுகளையும் இறங்கி செய்தீங்கன்னா 100% சக்ஸஸ் அடைவீங்க, வெற்றிகளை அணுகுவீங்க. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.